Hi guys, and welcome back to Karma Crypto. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின் ஃபைனலி ஒரு 63K மேலே பார்த்தீங்கன்னா ரீபவுண்ட் ஆயிடுச்சு. ஆனால் டூ இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயினை புல் இன் பண்ணலாம் அண்ட் புல் டவுனும் பண்ணலாங்க. அந்த ரெண்டு நியூஸ் வந்து என்னன்றதை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானோட மெட்டா பிளானட் அப்படின்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 200 மில்லியன் என் அவங்க மதிப்புள்ள என் கரன்சியில் பிட்காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மெட்டா பிளானட் பற்றி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நம்ம சேனலில். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு கம்பெனி பண்ணுறாங்க. யூஎஸ்டி மைக்ரோ ஸ்ட்ராட்டஜிலாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்களோ அந்த மாதிரி இப்போ ஜப்பானில் இருக்க ஒரு கம்பெனி வந்து மெட்டா பிளானட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப யார் கீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் அடாப்ஷன் ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா ஜப்பானுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இப்போ ஒரு 200 மில்லியன் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணாலும் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பம்பும் ஒரு நம்பிக்கை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துச்சு. ஆனா அதுக்கு பேரல இன்னொரு விஷயமும் நடந்திருக்குங்க. எம்டி காக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குங்க. இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 5 to 6 இயர்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா பேங்க்ரப்ட் ஆச்சு. பேங்க்ரப்ட்னா அவங்களால பாத்தீங்கன்னா அவங்களோட யூசர்ஸ்க்கு வந்து திருப்பி அந்த கிரிப்டோ அவங்க இன்வெஸ்ட் பண்ண கிரிப்டோ ரீபே பண்ண முடியாம போச்சு. ஸோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஃபைனலாக ஆல்மோஸ்ட் 9 பில்லியன் பிட்காயின்ஸ் $9 பில்லியன் மதிப்பிலான பிட்காயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா தே ஆர் கோயிங் டு கிவ் இட் பேக் டு தி இன்வெஸ்டர்ஸ். அந்த அப்போ இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு லாஸ் ஆகி இல்லை வந்து கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சால வெளியே எடுக்க முடியாமல் சொல்லி நல்லா வித்ட்ரா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு லாக் பண்ணி வச்சிருப்பாங்களே. ஆல்மோஸ்ட் $9 பில்லியன் மதிப்பிலான பிட்காயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா தே ஆர் கிவிங் இன் பேக் டு த கன்சூமர்ஸ். ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க தேர் கோனா செல் ஆஃப், அதாவது நிறைய கன்சூமர்ஸ் வந்து வித்ட்ரா பண்ண போறாங்கன்னு அர்த்தம். ஸோ லேபிட் செல் ஆஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்த பிட்காயின் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த எம்டி காக்ஸால. ஸோ இந்த ரெண்டு அட்வர்ஸ் நியூஸ் வந்து நடக்க போகுதுங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 200 மில்லியன் வந்து வாங்கியிருக்காங்க, விச் இஸ் a குட் ஸ்பிரிட் ஃபார் பிட்காயின் கூட சொல்லலாம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த எம்டி காக்ஸோட பார்க்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன June 28 போயிடுச்சு. அந்த பிட்காயின் வந்து டம்ப் ஆகி இப்போ தான் திருப்பி ரீகெயின் ஆகிட்டு இருக்குன்னு நான் சொன்னேன். அண்ட் இந்த ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஷனாக ப்ளே பண்ணி வாட்ச் பண்ணணும். பிகாஸ் இந்த ஒரு நியூஸால பார்த்தீங்க அப்படின்னா திருப்பியும் ஒரு செல் ஆஃப் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினில் நடக்கலாம். So this is the news that we want to share with you guys today. So thank you for watching Karma Crypto and do stay updated with our channel and subscribe for more interesting information.